Hello friends, welcome to Livy Tech channel. Today என்ன பார்க்க போறோம்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து தான் ஒரு 47 வேகன்சி விட்டுருக்காங்க. அது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு. இது வந்து எப்படி அப்ளை பண்றது என்னன்னு நோட்டிஃபிகேஷன் கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். ரெக்கமெண்ட் ஆஃப் 47 சர்க்குலர் பேஸ்ட் ஆன் எக்ஸிகியூட்டிவ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். அதாவது 47 வேகன்சி கொடுக்குறாங்க. போஸ்டிங் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். இது கான்ட்ராக்ட் பேசில் தான் எடுக்கிறாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2024. டைம் கொடுத்துருக்காங்க 10 AM இருந்து. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/4/2024 11:59 கொடுத்துருக்காங்க PM. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. மொத்த டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 47 வேகன்சி. எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் டெஸ்டினேஷன் நேம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசு வரை கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து கேட்டகரி ரிவேர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 4 வேகன்சியும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 12 வேகன்சியும், எஸ்சி வந்து 7 வேகன்சியும், எஸ்டி பீப்புளுக்கு வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வேஷன் யூசர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வாய்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 47 வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பீகார் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெல்லியில் வந்து 1 கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹரியானாவில் வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டில் வந்து 1 வேகன்சியும், கர்நாடகாவில் வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து 2 வேகன்சியும், ஒடிசாவில் வந்து 1 வேகன்சியும், பஞ்சாப்ல வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான்ல வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு மினிமம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் யூ கேண்டிடேட் வித்தின் MBA, அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கான்ட்ராக்ட் பேசியில் தான் எடுக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிலே ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் டியூரேஷன் சொல்லிட்டு 3 இயர்ஸாக மாற்றுவாங்க. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இன்டர்வியூ பேசிக்கில் தான் இருக்கும். குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இதில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தாங்கன்னா 2% செலக்ட் ஆகுறாங்க, 2% சேம் மார்க்காக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிரகாரம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே அண்ட் அலோன்ஸ்ன்னு சொல்லிட்டு 30,000 கொடுக்குறாங்க ஃபேஸ் லம்ப் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் பண்ண மாட்டாங்க. SC ST BW கேண்டிடேட்டுக்கு வந்து 150 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதர் கேட்டகரிஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 750 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா இதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கேன். அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வரும். ஒன்று காரைக்கால், இன்னொன்று கோவில்பட்டி. இது 2க்கு மட்டும் தான் இந்த போஸ்டிங்கே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.